ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோக்கியா மொபைலில் நம்ம சார்ஜ் ஏறலன்றது செக் பண்ண போகிறோம். மாடல் RM1133. கைட்ட போகிறோம். மொபைலில் கைட்டுங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை கழட்டி போர்டை வெளியிடுங்க. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி காட்டல உங்களுக்கு. நீங்கள் சார்ஜர் போட்டு இது பண்ணலான்ட்டு பண்ணிட்டு சார்ஜர் கனெக்டர் பின்ன கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்ட் இருக்குங்களா, அதில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். பேட்டரி கனெக்டரில் சார்ஜர் சொல்லி இது பண்ணுங்கன்னா மினிமம் 4 ஆம்ஸ்க்கு மேலே வரும். அப்போ தான் கரெக்டான இது வருதுன்னு அர்த்தம். வோல்டேஜே வரல, அப்போ அங்கே பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் வரல. இப்போ பின்னிலே வச்சு செக் பண்ணி போகணும். பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டும் லாஸ்ட் இந்த எண்டும் வச்சு செக் பண்ணிங்கன்னா அதில் 5 வோல்டேஜ் வரணும். பின்னிலையும் வரல, அப்போ பின்னு ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். அதனால சொல்லிட்டு இப்போ பின்னு வேறு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கனெக்டர்லேயும் வோல்டேஜ் வரல, பேட்டரி கனெக்டருக்கும் வோல்டேஜ் வரல. மினிமம் 4 ஆம்ஸ் மேலே வந்துருக்கணும். வோல்டேஜ் இப்போ வரலன்றதால இப்போ வேறு பின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பேர் வச்சு பின்னு சேஞ்ச் பண்ணணும். ஏன் ப்ளர் வச்சு பண்ணணும்னா நமக்கு அந்த பண்ணி வச்சிங்களா, இது அதில் இருந்த பழைய பின். இப்போ புதுசாக பின் எடுத்து அதில் வச்சு ரீசால்டிங் பண்ணணும். ஏன் ப்ளர் வச்சு பண்ணணும்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒர்க்கு. எப்படின்னா அந்த லைன் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு வர வோல்டேஜ் வர லைன் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கும் ட்ராக் அடிக்கவும் ஈஸியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? வேறு பின்னு மாற்றியாச்சு. அது வேறு பின்னு மாற்றிட்டு அதில் இருக்கிற ட்ராக்லாம் கரெக்டாக செட் ஆகிட்டு போகிறோம். சைடில் கொஞ்சம் ரீஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா பின்னு நம்ம சொருகும் போது எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக நல்லா கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ரீஸ்டாலிங் பண்ணிடலாம். ஓகே, அங்கேயும் நல்லா இருக்குங்களா, கரெக்டாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மல்டிமீட்டர் வச்சு சொருவிட்டு மல்டிமீட்டர் எடுத்து ப்ளஸ் மைனஸ் வைக்கிறோம். பேட்டரி கனெக்டில் அப்பயும் வோல்டேஜ் வரல. நம்ம முதல்ல 20 ஆம்ஸில் 20ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வச்சுக்கணும். அப்போ தான் வச்சுட்டு செக் பண்ணால் தான் பேட்டரி கனெக்டரோட இதெல்லாம் செக் பண்ண முடியும், எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்ட்டு. இது டிசி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. 20 ஆம்ஸில் வச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சால்விங் பண்ண இடம் என்னென்னா, சார்ஜர் கனெக்டர் பக்கத்துலேயே ஒரு கப்பாசிட்டர் ஒரு டயர் ஒன்று இருக்கும், ஒரு ஐசி. அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மார்க் பண்ணுறாங்க இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? அது அந்த கெப்பாசிட்டரும் அது பக்கத்தில் இருக்க அந்த ஐசியும், அது ரெண்டு இதுவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் பின் கனெக்டர் அந்த லாஸ்ட் எண்ணில் பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர் பக்கத்தில் இருக்க நம்ம ட்ராக் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படின்றத பாருங்கள். சால்விங் எடுத்து ஜம்ப் அடிக்கிற அந்த கம்பி அதை எடுத்து நம்ம இப்போ பற்ற சால்விங் பண்ணுங்கள்.
சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சு சால்ட்ரிங் பண்ணுங்க. பண்ணிடுச்சிங்களா? இப்போ பக்கம் இருக்குங்களா? அந்த எண்ட்லேருந்து அந்த கெப்பாசிட்டருக்கு கரெக்டாக நம்ம இது பண்ணிடும். அந்த எண்ட்லேருந்து அந்த வரைக்கும் ட்ராக் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிப்போம். பேட்டரி கனெக்டரில் சார்ஜர் வேறு கனெக்ட் பண்ணுங்க. சார்ஜர் வேறு கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ வச்சு மல்டிமீட்டர் எடுத்து திரும்ப செக் பண்ணு. ப்ளஸ் மைனஸ் வச்சுன்னு 4.8 4.29 அப்படியே போயிடுங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக வோல்டேஜ் வருது. இப்போ சார்ஜர் கனெக்டை பிடிக்கணுங்க. சார்ஜரோட பிடிங்கிட்டு நம்ம இது பண்ண ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொபைலில் ஃபிட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாம் பார்த்துங்க. அந்த இதில் இருந்து கரெக்டாக அதுக்கு கரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து அந்த சார்ஜ் அந்த ஹை கெப்பாசிட்டர் பதில் கைஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ராக் அடிக்கணும். ஜம்ப் அடிக்கிறதுக்கு கம்பி வச்சுருப்பீங்களே ட்ராக்கிங் அடிக்கும், அந்த இதை வச்சு ஸ்டார்டிங் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பிளே எல்லாத்தையும் பக்கா ஃபிட் பண்ணிவிட்டு மொபைலில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபுட் வச்சு போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு பேனல் எல்லாத்தையுமே போட்டுங்க. ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டு பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஆன் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜர் வேறு கனெக்ட் பண்ணிப்போம். வருதுங்களா? சார்ஜிங்னு வருதுங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேலையை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங்.